வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அவன் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சத்யா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார், ஜெஃப்ரி அண்ட் தென் தீபக் இவங்க 3 பேரும் எழுந்துட்டாங்க. ஸோ தீபக் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு பிரச்சனை அப்படின்ற காரணத்துக்காக டீக்கு வந்து கேட்குறாங்க. சரி, கேப்டன் வந்து டீ போட்டு கொடுக்குறாரு. ஸோ கேப்டனாக வந்து அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவர் வந்து டீ போட்டு கொடுக்குறாரு. நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் இன்சார்ஜ் வந்து லைக் ரவா லட்டு செஞ்சாங்க, வடை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்து பேசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து நிறைய டிஸ்கஷன் வந்து போச்சு. ஸோ இது தெரிஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி ஓகே அவருக்கு உரிமை இருக்குது, போட்டு கொடுத்தாரு. யாருக்கு? தீபக்குக்கு. பட் தீபக்கு மட்டும் போட்டு கொடுக்கல, அவங்க 3 பேருக்கும் சேர்த்து டீயை போட்டிருக்காங்க. ஓகே, காலையில் வந்து அவங்களோட கோட்டாவை முடிச்சிட்டாங்க. யார்? ரஞ்சித் சார் அண்ட் தென் ஜெஃப்ரி. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாரும் எழுந்ததுக்கப்புறம் விச் மீன்ஸ் சாங் வந்து ப்ளே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா அவங்களோட கடமையை செய்ய வராங்க. அப்போ எல்லாருக்கும் டீ போடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் அந்த ஜெஃப்ரி கொஞ்சம் திக்கா போடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே சௌந்தர்யா இருந்திருக்காங்க. இது கேட்டதும் லைக் காலையிலேயே அவங்களோட பங்கை முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் எதுக்கு வந்து பவித்ரா கிட்ட எனக்கு டீ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எனக்கு தப்பாக தெரியுது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து தெளிவாக சொல்கிறாங்க சத்யா கிட்ட. ஸோ சௌந்தர்யா வந்து அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எனக்கு தப்பாப்படுது. ஸோ ஜெஃப்ரி அண்ட் தென் ரஞ்சித் சார் வந்து காலையில் அவங்களோட கோட்டா முடிச்சிட்டாங்க. மறுபடியும் ஏன் வந்து பவித்ராவை போட சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சத்யா வந்து சொல்கிறாரு. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் கேப்டனுக்கு நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து சொல்லலாம், அவங்க என்ன ஃபர்தராக சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றத சத்யா வந்து சொல்கிறாங்க. பட் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, லைக் இது வந்து சாதாரண டீம் மேட்டர் தானே அப்படின்ட்டு அவங்க இதை வந்து வேற ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பண்ணு வாங்கின மாதிரி ஆகிடும். அதனால யோசிச்சுக்கோ, நீ வந்து இந்த விஷயத்தை வந்து எடுத்து பேசலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சௌந்தர்யாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து யாராக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து தப்புன்னு பட்டதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது கரெக்டாக இல்லையா, அதாவது சௌந்தர்யாவோட கருத்து வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜெஃப்ரி அண்ட் தென் ரஞ்சித் சார் வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்கமிங் வீடியோவில். ஸோ சௌந்தர்யாவோட கேம் வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தெளிவாக அவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றது இது மூலமாக தெரியுது. ஸோ அவங்க ஜாக்லின் ஏதாவது பண்ணாலும் வந்து இது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ரியான் ஏதாவது பண்ணாலும் தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ யார் என்ன பண்ணாலும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த கேம்குள்ளே கொண்டு வரல அப்படின்றது இதில் அப்பட்டமாக தெரியுது. ஸோ தட் இவங்களோட கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். சௌந்தர்யா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.